வேல்செக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஐ வேல்சியில் இருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு 32 இன்ச்சஸ்ல ஒரு கூகுள் டிவி சர்வீஸ் வந்திருக்கு. அதில் ஆக்சுவலாக பேக்லைட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பேக்லைட்ல என்னென்ன பண்றோம், அதுக்கு முழுக்க எப்படி பேக்லைட்டை கலட்டுறோம் வரைக்கும் காமிக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் இதில் பேக்லைட் எப்படி செக் பண்ணலாம்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பார்த்தோம். ஒன்லி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் மட்டும் தான் ஆன் ஆச்சு. பவர் மட்டும் தான் ஆச்சு. பேக்லைட்டு நமக்கு எதுவுமே ஆன் ஆகல. அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஆல்ரெடி பேக்லைட் டெஸ்ட் வச்சிருக்கோம். இந்த பேக்லைட் டெஸ்ட் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். பட் இந்த பேக்லைட் டெஸ்ட் வச்சு செக் பண்ணால் லைட்டிங் ஆன் ஆச்சு. இருந்தாலும் கண்டிப்பாக என்னென்னா வோல்டேஜஸ் வந்து கூட எடுத்தனால கண்டிப்பாக அதை கலட்டி தான். எப்பயுமே இந்த பேக்லைட் டெஸ்ட் வச்சு செக் பண்ணும்போது எந்த ஒரு காரணம் கொண்டும் மதர் போர்டில் வச்ச மேனிக்க பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த ஒரு பேட்டரி இந்த பேக்லைட்டோட கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதுமாதிரி இதில் வந்து பிளாக் ரெட்டுக்கு ரெட்டு மாற்றி வச்சிங்கன்னா எரியாது. அதேமாதிரி எந்த ஒரு காரணம் இந்த ப்ரோப்பை தொட்டக்கூடாது, இல்லை வோல்டேஜஸ் வந்து இண்டெக்ஸஸ் வரும். வந்து பார்த்தீங்கன்னா 55 வோல்டேஜ் இருக்குது. லைட் எரியுது, பட் ஆனால் ரொம்ப டிம்மாக தான் இருக்குது. இப்போ நம்ம கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கழட்டிட்டு நான் காமிக்கிறேன் என்ன இஷ்யூனால நம்ம லைட்டு மாற்றுறோம் அப்படின்றத. ஆல்ரெடி பேக் கவரை கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனலுக்கு பின்னாடி இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ்க்குரிய ஸ்க்ரூ கழட்டுறோம். பேனல் கழட்டுறது எவ்வளோ சேஃபாக கழட்டணும் அப்படின்றத பார்த்துங்க. நான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் பேனல்ஸ் எதுவும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் டோட்டலாக பேனலோட காஸ்ட் தான் இதில் ஒரு 90% ஆஃப் வேல்யூ. எங்கெல்லாம் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னாடி கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இந்த ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேமுக்கு உரிய ஒரு 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமில் மேலே உள்ள மட்டும் எடுத்துடலாம். கீழே சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. கழட்டும் போது சவுண்டு கேட்டிருக்கோம். அதுமாரி காஃப் இதை பொறுத்த 2 காஃப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க இந்த ஸ்பீக்கர்ஸை ஃபஸ்ட்டு கழட்டுறோம். ஸ்பீக்கர்ஸும் கீழே இந்த இடத்துல லாக் ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லைன்னா இப்போ போர்டையும் கழட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. சில இதில் போர்டு கழட்ட தேவையில்ல. இந்த ஒரு மாடலில் கீழே டீகான் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. போர்டையும் கழட்டுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. கீழே தான் டீகான் போர்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை எடுத்தால் தான் நம்ம டீகான் போர்டு எடுக்க முடியும். இப்போ எடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம இந்த பேனல் ஃப்ரண்ட் பேனலையும், இதான் ஃப்ரண்ட் பேனலோட வயரு, கீபேடோட வயரு, இதுக்கடுத்து இது வந்து ஸ்பீக்கர்ஸோட வயரு. இது ரெண்டையும் கழட்டிட்டோம்னா இது ரெண்டையும் செப்பரேட்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் நாங்கள் ஃப்ரண்ட்டில் கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள், இதில் இருக்க ஃபஸ்ட்டு கிளிப்பு, இந்த கிளிப்பை எடுத்து விட்ருணும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் இது கொஞ்சம் மேக்கிங் வந்து நார்மல் மேக்கிங்னால இந்த 6 மேலே ஸ்க்ரூஸ் போடல, வெறும் டேப் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த டேப்பையும் டபுள் சைட் டேப் போட்டிருப்பாங்க. இந்த டேப்பில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலர் போர்டை எடுத்துக்கணும். நான் இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேலர் போர்டு ஜஸ்ட் எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு, இதை பொறுத்தளவு ஃப்ரேம்லெஸ் அப்படின்றனால கண்டிப்பாக நம்ம சேஃபாக பண்ணணும். ஒரு நிமிஷம். நம்ம ஃப்ரேம்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபாக கழட்டணும். இல்லை அப்படின்னா பேனலுக்கு டேமேஜஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது மூலம் ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் எல்லா சைட்லேயுமே சின்னதாக சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்மளுமே காமிச்சிருக்கோம். சைடில் ஃபஸ்ட்டு அந்த டேப்ஸை தான் ரிமூவ் பண்ணணும், டபுள் சைட் டேப்பை. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா சின்னதாக நம்ம ஒரு அட்டை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப மெல்லிசான அட்டையை இந்த கேப்பில் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே லைட்டாக எடுத்தோம் அப்படின்னா வரும்.
இது கீழே இருக்க ஸ்க்ரீன்ஸ் சேர்ந்து வருது. எனக்கு மேலே இருக்க நமக்கு சைடில் இருக்க டேப் மட்டும் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்காக தான் எடுக்கிறேன். இது எதுக்காகனா இந்த டேப் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண முடியும். சைடில் இருக்க டேப்பை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இது வந்து மேலே இருக்க டேப் தான். இதுக்கு அடுத்து கீழே ஸ்க்ரீனுக்கு கீழே டேப் இருக்கும். அந்த டேப்பை எப்படி கலட்டுறோன்றதை கவனிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான், கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணிங்கனாலுமே ஸ்க்ரீன் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன நல்ல ஸ்டிப்பான பிளாஸ்டிக்ஸு, ரொம்ப ஆனால் ஸ்லிம்மாக இருக்கணும். ரொம்ப கனமாக இருந்தாலுமே இந்த கேப்பில் போகாது. நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல கேப் இருக்கும், ஸ்டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கேப்பில் வச்சுட்டு வந்துடுச்சு. இப்போவே சல்லுன்னு இழுத்தோன்னா அந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த டேப்போட கம்மு போகும். உங்களுக்கே தெரியும். ரொம்ப பொறுமையாக தான் இது பண்ணணும். அதுமாதிரி இந்த கார்னர்ஸ் வரப்பையும் ரொம்ப சேஃபாக பொறுமையாக ட்ரை பண்ணணும். திரும்பவும் இந்த கார்னர் ட்ரை பண்ணுறேன். திரும்ப இதையுமே நம்ம கம்மு சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த சைடில் பிடிக்குது அப்படின்னா இந்த சைட்லேருந்து கொண்டு வரலாம். இந்த சைடில் நம்ம ஃப்ரீயாக இருக்கனால இந்த சைடில் எடுக்கிறோம். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எடுத்தாச்சு. எடுத்துட்டு மேக்ஸிமம் கீழே டேப் இருக்காது, பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல கம்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் காமிக்கிறேன் எதுக்கு 4 இது போட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்க தெரியும், 4 இடத்துல சுற்றியும் தெரியும். இந்த 3 பக்கமே ஃபுல்லாக டேப் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு முன்னுக்கே ஒரு சர்ஃபேஸாக ஒரு ஸ்பேஸ் ரெடியாக வச்சுக்கணும். ஒரு சர்ஃபேஸான ஃபேஸில் மட்டும் தான் ஸ்க்ரீனை வைக்கணும். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில இதில் 2 சீட் கொடுத்துருப்பாங்க, சில ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு மாடலில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. இதையுமே சேஃபாக அழுக்காகாமல் அப்படியே நம்ம எடுத்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த டேப்பு தான் மேலே பிடிச்சிருக்கு. இதுதான் அந்த டேப்பையும் அந்த சீட்டையும் சேர்த்து எடுத்து ஸ்க்ரீன் மேலேயே வச்சுக்கலாம். கீழே கூட வச்சுக்கலாம், ஏன்னா மேலே பிளாக் கலர் டேப் போட்டிடும். இதுதான் பேக் லைட்டு. ஒரு சில மாடலில் வந்து 2 வருஷம் இருக்கும், ஒரு சில மாடலில் 3 வருஷம் இருக்கும். இதில் எந்த பேக் லைட் போயிருக்குன்றதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு, சீட்டே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பேக் லைட்ஸ் இருக்குது. நிறைய பேர் சும்மா வந்து யூடியூப்பில் சொல்லுவாங்க எங்கள் இதில் காப்பர் போட்டிருக்காங்க, காப்பர் லைட். அதெல்லாம் சும்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சோனிலையும் சாம்சங்லையும் யூஸ் பண்ணாங்களே ஒழிய ரீசெண்டாக யாருமே காப்பர் பேக் லைட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே அந்த ஒரு இப்போ நார்மலாக இருக்க அந்த இஎம் ஆக்சுவலாக அயன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டை உங்களுக்கு கழட்டி கழட்டுறேன், அப்போதான் அப்படியே செக் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த லைட்டு தான் இப்போ எல்லா பிராண்டட்லையும் சரி, நார்மல் அசம்பிள் எல்லா டிவிலையும் இதாக இருக்குது. சும்மா நீங்கள் இந்த யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் சும்மா ஃப்ராடு. எங்கள் இதில் கேட்க அந்த லைட் யூஸ் ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா எந்த அளவுக்கு டுபாக்குறா வச்சுருக்காங்க அப்படின்றது. சும்மா பெருமைக்கு யாரையும் கழட்டி காமிக்கிறதில்ல. யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறவங்கள கழட்டி காமிக்க சொல்லுங்க, யாரும் கழட்டி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல் பேக் லைட்னா என்னன்னு கூட தெரியாது, பாதிச்சு இருக்குது. இப்போ இதில் ஜஸ்ட் இதை செக் பண்ணோம் அப்படின்னா இதிலே வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க. இங்கேயுமே செக் பண்ணலாம், டோட்டலாக செக் பண்ணோம் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் லைட்டையும் செக் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸில் வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனிச்சா தெரியும், அப்படியே வரிசையாக காமிப்பா. மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1ஆவது லைட் எரியுது, அப்படியே 2ஆவது லைட் வரும். 2ஆவது லைட் எரியலை, 3ஆவது லைட் எரியுது. இந்த லைட் ஆக்சுவலாக எரியலை, அது க்ளோஸ்டாக காணும். இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரியலை. அதுக்கடுத்து மற்ற லைட்லாம் அப்படியே எரியுது, அப்படியே வரிசையாக.
இந்த ஒரு வரிசையில் மற்ற வரிசையில் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி எப்பயுமே ட்ரை பண்ணும்போது கழட்டி விட்டுருவணும் கனெக்டரை. இதில் செக் பண்ணுவோம். இதை பொறுத்தவரை எல்லா லைட்டும் ஓகே. அதுக்கடுத்து இருக்கிறது இன்னொரு கனெக்ஷன். ஏன்னா இங்கிட்ட இருந்து நம்ம அப்படியே மதர் போர்டில் கனெக்ட் பண்ணால் மதர் போர்டுக்கு போயிடும். இந்த இதை செக் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைட் ஏரியல பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 2 லைட் மட்டும் தான் எரியுது. 3 4 5 6 லைட் ஏரியல. அப்போ இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் கேஸுக்கு வரப்போ என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் எல்லாமே வந்து 3 ஸ்டிப்புமே வந்து மாற்றிடுவோம். ஒரு ஸ்டிப் அந்த மாதிரிலாம் மாற்ற மாட்டோம். ஏன்னா வந்து ஃபியூச்சரில் அந்த ஒரு ஸ்டிப்போட லைஃப்பும் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றப்போ வந்து எல்லா ஸ்டிப்பையும் மாற்றிட்டு இதை வீடியோஸ் காமிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு சப்பை போட்டால் அதே மாதிரி கழட்டிட்டு மாட்டுறப்பையும் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக சைடாக தான் நம்ம சர்வீஸ் எல்லாம் பார்க்குறோம். இது வந்து திண்டுக்கல் மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் இருக்குது. உங்களோட டிவி எல்லா பிராண்டு சோனி, சாம்சங், எல்ஜி, டிசிஎல், எம்ஐ, விவோ எந்த பிராண்ட்னாலும் சரி தாராளமாக கொண்டு வாங்க. ரொம்பவே ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஏ வேல்ஸ் டிவி அண்ட் மதுரை வேல்ஸ் டிவி கொடுக்குறோம். கண்டிப்பாக இங்கே சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னா ஒரு சின்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் என்னன்னா வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு டயக்னோசிஸ் சார்ஜஸ் 300 வாங்குறோம். நீங்கள் எங்கள்கிட்ட வாரண்டியில் உள்ள டிவினா எதுவுமே சார்ஜஸ் பே பண்ண தேவையில்ல. வித்தவுட் வாரண்டியில் வர்றப்ப 300 பே பண்ணிங்கன்னா மட்டும் தான் நாங்கள் டிவி எடுத்துக்குவோம். ஏன்னா நான் டயக்னோஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு 300 rupees சார்ஜஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் இதில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க ஒரு 1000 rupees ஆகும்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் 700 மட்டும் பே பண்ணால் போதும். டோட்டலி 1000 பே பண்ண தேவையில்ல. டயக்னோசிஸ் சார்ஜஸ் கழிச்சிட்டு பேலன்ஸ் பே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் மதுரை அண்ட் திண்டுக்கல்ல தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரும்.